தன்னுடைய கட்சியை வந்து கட்சியை வந்து தான் தலைமையேற்பதற்கான எல்லா விதமான வேலையும் தொடர்ச்சியாக செஞ்சார். நீங்கள் பார்த்துருப்போம், எத்தனையோ பொதுக்குழு கூட்டார், அது செயல் கோர்ட்டில் பிடிச்சி வழக்காணுச்சு, எல்லாம் மீறி இன்றைக்கி அதிமுக பொதுச்செயலாளர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு ட்விட்டரில் வந்து தலைமைச்சர் வேலை பார்க்கறது பதிவு போட்டார். நீங்கள் நினைப்பது போல் எடப்பாடி பழனிசாமி மிக சாதாரணமான ஆள் அல்ல, அவர் சசிகலாவையும் சிறைக்கு அனுப்புவார், தினகரனையும் சிறைக்கு அனுப்புவார்னு அப்போ போட்ட நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அது நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரசியல்வாதி, அரசியல் மட்டும் பண்ணுறாரு. இதுதான் இது ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஐடியாலஜியாக போகிறோம், அந்த ஐடியாலஜி ஒருத்தவங்க அந்த சமூக நீதியும் பேசும் அதிமுக, அதே மாதிரி மதநலைக்கும் பேசும். இது ரெண்டும் பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இதை மீறி ஒரு கொள்கையை நீ உருவாக்கி போகணும்னா தனிச்சு தான் முடியும். கூட்டணி கட்சின்னா கூட்டணி எந்த கட்சி தலைமையில் போகிறோமோ அங்கே தானே பார்க்கிங் போகிறோம். எந்த கொள்கைக்காக அரசியல் ஆரம்பிக்கிறதோ அந்த கொள்கை, இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு வைப்பாங்க இல்லையா, அது அதுவே அந்த கட்சியை வந்து முடிக்கிறது தான். அப்படி குறைந்த செயல்பட்டதில் எதிரையும் சமாதானம் பண்ண முடியாது. எம்ஜிஆர் ஏன் சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சோம்? எம்ஜிஆரை சுற்றி இருந்தவரெல்லாம் அரசியல்வாதியாக இருந்தான். எம்ஜிஆரும் 9 வருஷமாக அரசியல்வாதியாக இருந்தார், அதான் நடிகராக இருந்தார். அப்படி எடுத்தோன்னெல்லாம் வரல. விஜயகாந்தும் ஒரு பர்ஃபெக்டிவாக செஞ்சு வந்தார். ஆனால் என்னென்னா தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு ஊன்றுகோல் கொள்கை இல்லை. விஜய்க்கு என்ன அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு சொல்ல வேண்டியதான் இப்போ இருக்குது. ஊழலுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் என்னாச்சு? ஊழல் ஒழிப்பு மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலோட நோக்கமாக இருந்தது. இந்தியா முழுக்க அண்ணா ஹசாரே தலைமையில் பெரிய புரட்சி அடிச்சுருந்தாங்க. அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியின் நிலைமை இப்போ என்ன? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக நம்ம எதிர்க்கட்சி வரிசையை பற்றி தான் பொதுவாக நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தன்னை எதிர்த்தவங்க எல்லாரையும் ஓரணியில் கொண்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இல்லைங்க, 1000 தான் இருந்தாலும் பிஜேபிக்காரங்க கூட இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியுது, வேறு வழி இல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அரசியல் ரீதியாக ஜெயிச்சிட்டாராங்க? இல்லை, இதில் அரசியல் ரீதியாக ஜெயிச்சிட்டான்னு சொல்லணும். ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும்போது அவர் வந்து தினகரோட தயவுலையும் சசிகலா தயவுலையும் முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் கொஞ்ச நாளில் அவங்களுக்குள்ள பெரிய இது ஏற்படுது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை வந்து காலி பண்ணணும், அதாவது அரசியல் ரீதியாக வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமமுகவே தினகரன் ஆரம்பித்தார். அதிமுக மீட்கணும் தானே கட்சி நோக்கமே. அமமுக நோக்கம் என்பது அதிமுக மீட்டுவதற்கு ஒரு அமைப்பு ரீதியாக எல்லாரும் ஒன்றிணைக்க தேவை, ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு பேர் அம்மா மக்கள் முன்னேற்றம்லாம் ஆரம்பித்து அதனுடைய நோக்கமே வந்து அதிமுகவை மீட்டெடுத்து இருப்பது தான் இது. இந்த ஒரு 4.5 ஆண்டு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி முதலமைச்சராக செயல்பட்டார். இந்த நேரத்துலையும் தன்னுடைய கட்சியை வந்து கட்சியை வந்து தான் தலைமையேற்பதற்கான எல்லா விதமான வேலையும் தொடர்ச்சியாக செஞ்சார். நீங்கள் பார்த்துருப்போம், எத்தனையோ பொதுக்குழு கூட்டார், அது செயல் கோர்ட்டில் பிடிச்சி வழக்காணுச்சு, எல்லாம் மீறி இன்றைக்கி அதிமுக பொதுச்செயலாளர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ 2வது தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போகிறோன்னு ஓபிஎஸ் ஆரம்பித்தார். ஸோ ஓபிஎஸ் இன்றைக்கி என்ன ஆனார்? அரசியல் ரீதியாக தன்னை எதிர்த்த ஓபிஎஸ்ஸை இன்றைக்கி வந்து அதே எடப்பாடி பழனிசாமி அண்ணனிடம் தினகரன் பேச வேண்டும் என்ற அளவுக்கு கோரிக்கை வைக்கிறது. அதுக்கு தான் அவருடைய நிலைமை போயிடுச்சு. ஸோ அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். ஏனென்றால் எந்த அமமுக வந்து எதுக்காக தொடங்கப்பட்டதோ அந்த அமமுக தலைவர் டிடி தினகரன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும் பொழுதே அங்கே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பாலிடிக்ஸ். அவர் அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். அரசியல் ரீதியாக டிடிவி தோற்றுக்கிட்டார். அவர் வந்து நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஆகலாம், அவங்க கட்சி ஜெயிக்கலாம். ஆனால் எந்த நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவர் இழந்து தான் இருக்கார். இது வந்து கூட்டணி தர்மம், ஒருதாய் பிள்ளைகள் எல்லாம் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக தொண்டரை சமாதானம் சொல்லலாம். ஆனால் அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். அது பிஜேபி துணையோடு செஞ்சாரா, இல்லை பிஜேபி எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொண்டாரா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். ஓ, அப்படியும் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் பிஜேபி தான் வந்து எல்லாத்தையும் உருவாக்குறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பயன்படுத்திக்கலாம் இல்லையா? தன்னுடைய எதிரிகள் யாரையும் ஒன்று நம்ம தனக்கு கீழே வரணும், இல்லை ஓரங்கட்டப்படணும். பிஜேபியின் மாநில தலைவரையாக மாற்றினாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னார் அண்ணாமலை. தற்குறி எடப்பாடின்னு அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை எங்கே இருக்காரு? பார்கென்லேயோ இல்லை தொகுதி பங்குகளில் இல்லை. அப்போ நயனா குழுலேயே இல்லை அவர். இனி திருப்பி வெற்றி பெற்ற பிறகு பிஜேபி ஏதோ ஆக்ஷன் எடுக்குமாங்களோ அடுத்தது. ஆனால் தற்சமயத்தில் ஒரு அரசியல்வாதியாக கட்சியை தன் கைக்குள்ளே தன் எதிரிகள் யாரையும் தனக்கு மண்டியிட வைத்து
தன்னுடைய வராத தனக்கு பிடிக்காததுக்கு தனித்து விடப்பட்டனால அரசியல் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. இல்லை, முக்கிய விஷயம் ஒரு அவர் பதவியேற்கும் போது ஒரு ட்விட்டரில் வந்து தலைமைச் செயலர் வேலை பார்க்குறது பதிவு போட்டார். நீங்கள் நினைப்பது போல் எடப்பாடி பழனிசாமி மிக சாதாரணமான ஆள் அல்ல, அவர் சசிகலாவையும் சிறைக்கு அனுப்புவார், தினகரனையும் சிறைக்கு அனுப்புவார்னு அப்போ போட்ட நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அது நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரசியல்வாதி, அரசியல் மட்டும் பண்ணுறாரு அவர். ஆனால் அரசியல்வாதிங்கிறவர் தேர்தலில் தானே வெற்றி பெறணும். தேர்தல் வெற்றியை தாண்டி தனி மனிதர்களை கார்னர் பண்ணி அவங்கள முஷ்டம் பத்தியா அப்படின்னு சொல்றதுலயே இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆனாரு. அப்போ முதலமைச்சர் ஆகும்போது மக்கள் கூட ஏற்றுக்கல. மக்கள் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு கட்சி அப்போ யார் கையில் இருந்தது? தினகரன் கையில் இருந்தது. எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு முதலமைச்சராக டம்மியாக தான் ஒரு நிறுத்தப்பட்டார், ஓபிஎஸ் மாதிரி. ஆனால் ஓபிஎஸ் டம்மியாகவே இருந்து முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சிட்டு போயிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் பதவியும் தக்க வைத்து கொண்டு கொரோனா காலமும் வந்தது. நம்ம அவரை புகழ்ந்ததோ இல்லையே, ஒரு அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தன் கட்சியும் கைப்பற்றி இன்னைக்கு கட்சியோட எதிர்த்த பொதுச்செயலாளர் ஆகிட்டாரா இல்லையா? அதுதான் அரசியல் ரீதியாக அது வெற்றி என்பது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது முதல் கட்சியை கையில் இல்லாமல் இருக்கும்போது தேர்தல் வெற்றி நன்றாது, கட்சி ரீதியாக கைப்பற்றின்றது முதல் வெற்றி. இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டு தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவ்வளோதான். அதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்வை முன்வைக்க விரும்புகிறோம். என்னதான் இருந்தாலும் கூட்டணிகளுக்குள்ள வந்து இப்போ தேமுதிக போன்ற கட்சிகளை வந்து அவரால் வந்து இன்னும் அரவணைக்க முடியல, அவங்க கேட்குற சீட்டுகளை கொடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் தவறுறாரோ, இன்னும் கூட்டணி கட்சியில் அரவணைச்சிருக்கணுமோ? இல்லை, தேமுதிக வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கான கட்சி அது. நீங்கள் இன்றைக்கி அது கூட்டணி சேர்க்கிற பற்றி பேசிடுவோம். அவர் விஜயகாந்த் எதுக்கு ஆரம்பித்தார்? அவர் முதலமைச்சர் ஆரம்பித்தார், தனியாக ஜெயிச்சார். அப்புறம் அடுத்துல 2வதுல எதிர்கட்சி தலைவர் இருந்தார். 3வது தேர்தலில் மக்கள் நல கூட்டி ஆரம்பித்து ஒன்றுலாம் போனார். ஏன்னா கொள்கை எதுவுமே கிடையாது. அது வந்து விஜயகாந்த் என்ற பிம்பத்தை முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி. ஸோ விஜயகாந்துக்கு பிறகான அந்த விஜயகாந்த் உடனே பிறகு கட்சி சரிவு தொடங்கியது. தேர்தலில் எந்த வெற்றியுமே படலை. ஓட்டு பர்சன்டேஜ் அவங்களுக்கு 2% ஓட்டு இருக்குது. 2% உள்ள ஓட்டு கட்சிக்கு இவங்க பார்கெயின் பண்ணுற இந்த கொள்கை இல்லாமல் எனக்கு நீ சீட்டு தெரியா, நான் உங்கள்கிட்ட வரேன், நீ எனக்கு எவ்வளோ தர அப்படிங்கிற ஒரு கட்சியில் போயிட்டு நீங்கள் என்னத்தை கேட்பீங்க? இந்த மக்கள் ஆதரவு எனக்கு இருக்குது. எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் சாத்தூர் விருதுநகர்லாம் எங்களுக்கு ரொம்ப மக்கள் தனிச்சு எங்கே நின்னாங்க? அவங்க தனிச்சு எங்கே நின்னாங்க? தனிச்சு நிற்கிறதுன்னு பெரிய கஷ்டமா? ஆமாம், தனிச்சு நின்று விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார் இல்லையா? அப்போயே அந்த கட்சி அப்போ ஜெயிக்காமல் போணுச்சு விஜயகாந்த் இருக்கும் பொழுதே. ஸோ அடுத்தது அவங்க எத்தனை % ஓட்டு 28 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? இந்த எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் என்ற பிம்பத்தை மையப்படுத்தியது தான். அது கொள்கையில் ஒன்றும் கிடையாது. இல்லை, கொள்கை முக்கியம் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக முக்கியம். தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு கொள்கை தேவைப்பட்டு இருக்கு. திமுக வந்து சமூக நீதினு பேசிட்டே இருக்கு. அதிமுக திமுக இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் இது ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஐடியாலஜியாக போகிறோம், அந்த ஐடியாலஜி ஒருத்தவங்க அந்த சமூக நீதியும் பேசும் அதிமுக, அதே மாதிரி மதநலைக்கும் பேசும். இது ரெண்டும் பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இதை மீறி ஒரு கொள்கையை நீ உருவாக்கி போகணும்னா தனிச்சு நீ தான் முடியும். கூட்டணி கட்சின்னா கூட்டணி எந்த கட்சியின் தலைமையில் போகிறோமோ அங்கே தானே பார்க்கிங் போகிறது. சரி, தேமுதிகவோட நிலைமை இப்போ என்ன? அதிகபட்சம் அவங்க என்ன? எங்களுக்கு சரியான மரியாதையை கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க. எப்படி கொடுப்பாங்க? அவங்க தெரியாதுன்னு அரசியல் சும்மாவா வாங்க 20 சீட்டு தருவான்னு தெரியும். அவங்க தெரியாது இந்த கட்சிக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாதா? அவங்களுக்கு அதிகபட்சம் அவங்க என்ன இருக்கும்? சுதீஷுக்கு ஒரு எம்பி சீட் தேவைப்படும். எல்கே சுதீஷுக்கு பையன் ஒரு எம்எல்ஏ ஆகணும். இவ்வளோதான். ஆமாம், இந்த இந்த இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா 4 எம்எல்ஏ சேர்த்து கேட்குறேன், அவ்வளோதான். அதுதான் கட்சியோட கொள்கை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பதவி வேணாங்க. அவர் பையன் விஜய பிரபாகரன் பேசியிருக்கிறாரு. எங்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கவுன்சிலராக வேணாமா, எம்எல்ஏ ஆக வேணாமா, மாமன்ற உறுப்பினராக வேணாமா, மேயராக வேணாமான்னு கேட்குறா. அப்படி இல்லை, தனிச்சா நின்று ஆயுங்க உங்களுக்கு யார் வேணாங்கிறா? கூட்டணி கட்சி எப்படி கொடுப்பான்னு நம்புறாங்க. இன்னும் வந்து தனக்கு தான் பெரிய கட்சியை நினச்சிட்டு இருக்கிறதும் சரி, தான் பார்கெயின் பண்ணதெல்லாம் கொடுப்பாங்கலாம் கிடையாது. அது விஜயகாந்துக்கு பிறகு 2 எலெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது அப்படிங்கும்போது அவங்க தெரியாது என்ன மாதிரி ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு. அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழலாம், ஒரு அரசியல் கட்சி தலைவராக கற்பனை உலகத்தில் வாழலாம். ஆமாம், நாம் அங்கே இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிகவுடைய இதில் ஆட்சி அமைச்சது, அதிமுக தேமுதிகவுடைய ஆட்சி அமைச்சது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா வெற்றி பெற்றது இல்லை. அடுத்த 2 10 ஆண்டுகள் தேமுதிக இல்லாமல் ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் எப்படியா தேமுதிக அவங்க சேர்த்துப்பாங்க? நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும்னு மேடைக்கு பேசிக்கலாம். எதனால இந்த வீழ்ச்சி பாதை? அதாவது தனி மனித பிம்பத்தை உயர்த்தியதன் காரணமாகவா அல்லது ஒழுங்காக கட்சி நடத்தாதன் காரணமாக? தனி மனித பிம்பத்தை தான் நம்பி இருந்தது. விஜயகாந்துக்கு பிறகு அந்த கட்சி வந்து பெரிய லெவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. ஏன் மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த், ஏன் அவர் ஜெயிக்கலை? மக்கள் சொன்னால் மக்களின் மகத்துவ தலைவர் தானே அவர். அப்போ ஏன் ஜெயிக்கலை அவர்? அவ்வளோதான். அந்த பிம்பம் சரியாக தொடங்கும் போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிம்ப அரசியலை மையப்படுத்திய இது வந்து அது சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கும்.
ஓகே, அப்ப கொள்கைன்றது முக்கியம் நினைக்கிறீங்க? அடிப்படை கொள்கை கண்டிப்பாக இல்லை, இதுல ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க, நான் வந்து கம்பேரிட்டிவ் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, தேமுதிக நீங்க 1000 சொன்னாலும் 29 எம்எல்ஏ இருந்த கட்சி. இன்னைக்கு அவங்க நினைச்ச ஒரு கூட்டணி போனால் எம்எல்ஏ கூட ஆக முடியும். நீங்க தனிச்சே நிற்கணும், கொள்கை வேணுங்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சீமான் எடுத்துக்கிறோம், தனிச்சே நிற்கிறா அப்படி, கொள்கையை பேசுறா அப்படி, எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்? இல்லை, அதிகாரத்தை அடைய முடிஞ்சுதா? அதான கேள்வி. இல்லை, இதை நம்ம தேமுதிகவை பற்றி தனிச்சு நிற்கிறதா சொன்னால் எங்கள் தம்பி வந்தவர்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்குறது தான் நீங்கள் வந்து தனிச்சு நின்று சொன்னேன். மற்றபடி அவங்க கூட்டணி கேட்பாங்க, 5 சீட்டை 10 சீட்டை கொடுக்க போகிறாங்க, தேர்தலுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க, நிற்க போகிறாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் அது தொடர்ந்து இயங்குவதற்கு என்ன தேவைப்படுது? விஜயகாந்த் தன்னை முதலமைச்சராக நிறுத்தப்பட்ட ஒரு கட்சியோட நிலைமை இன்றைக்கி என்ன? நான் தான் யோசிக்கிறேன். படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வருது. ஜெயிச்சார், எதிர்கட்சியார், அதுக்கு என்னானார்? முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்த நான் தான் முதலமைச்சராக இந்த மக்களை காப்பாற்ற போகிறேன்னு சொன்ன விஜயகாந்துடைய கட்சி நிலைமை என்னங்க தான் பேச வரோம். உண்மை. கட்சி அந்த கொள்கை என்னாச்சு? வெறும் முதலமைச்சராகிட்டால் எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிறது தானே இருக்குது. நீ தொடர்ந்து இயங்குவதற்கு என்ன உங்களுடைய உந்து சக்தி பண்ணும்? மாறி மாறி கூட்டணியா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து 96 வந்து அதிமுக கட்சி கிடையாது எலெக்ஷன் ரிசல்ட்டில். அப்போ தமாகவும் திமுக தான் இருந்தது. 28% ஓட்டு, 22 எம்எல்ஏ, எதிர் தலைவர். எங்கே அந்த கட்சி? தமாக. அந்த கட்சி இப்போ எங்கே? என்ன பார்த்தீங்கன்னா அது அப்போதைக்கு தேவைப்பட்டிருக்க கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. 2021 கருணாநிதி தலைமையிலான கட்சி 18 கட்சி கூட்டணி. இப்போ அந்த கட்சி 18 கட்சி எங்கே? எல்லா கட்சியும் திமுகவில் இருக்குது. இன்னொரு கட்சி ஆரம்பித்த கூப்பாகனா இந்த வருஷம் போயிட்டு இப்போ போய் தாவேகளை போய் சேர்ந்தார், தமிழர் பூமி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு கூட்டணி திமுக கூட்டணி நின்றுச்சு 18 கட்சியில். ஓஹோ. ராஜகண்ணப்பர் கட்சி ஆரம்பிச்சார், அந்த கட்சி திமுக நின்றுச்சு. திமுக எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்டார். கூப்பாகனா திருப்பி அகைன் கம்பேக் டு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆனார். திருப்பி என்ன பண்ண முடியல, திருப்பி தாவேக்காக்கு போயிட்டார். இவர்கள்லாம் எனக்கு கொள்கை எத்தனை கட்சி இது போணுச்சு? 97 எலெக்ஷனில் மதிமுக தான் முதலமைச்சர், வைகோ தான் முதலமைச்சர் ஆகிருக்க வேண்டியது. ரஜினியோட வாய்ஸு 30 நாளோட பிரிவுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி திருப்பி கருணாநிதி தலைமையில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ கட்சி ஆரம்பிக்கப்படும்? அந்த கட்சியெலாம் எங்கே போணுச்சு? எல்லாம் கொங்கு நாட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது அது நடந்த பேரணி வந்து அவ்வளோ ஒரு பேரணி. 2 சீட்டு தானே, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி தானே, கொள்கை கிடையாதுல்ல. ஒரு சம்பவத்தின் காரணமாக சூழ்நிலை காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியால் தான் அது ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க நடத்த முடியாது. இல்லாட்டி ஏதோ ஒரு கட்சியில் 2 சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நாம் தமிழர் நீங்கள் அப்படி பேச முடியாது. அது ஒரு கொள்கை ரீதியான கட்சினா 1, 3, 7 இப்போ 8% இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இன்னும் 10 வருஷத்துக்கு அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தான் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சஸ்பெக்ட் அது வந்து அது ரேஷியோ எங்கே வளருது? கொள்கை ரீதியாக வளருது. இன்னைக்கு வெறும் நான் 2 சீட்டு வச்சு 2% ஓட்டு வச்சு தேமுதிக வந்து எனக்கு வந்து 20 சீட்டு கேட்கு அப்படிங்கும்போது 8% ஓட்டு வச்சு நாம் தமிழ் கட்சிக்கு ஆனால் சீமானுக்கு எவ்வளோ பெரிய பார்கெயின் இருந்திருக்கும், எவ்வளோ சீட்டு தரேன்னு சொல்லியிருப்பாங்க கூட்டணிக்கு வாங்கன்ட்டு. இல்லை அப்படி ஏன் போக மறுக்கிறாரு? நான் போனீங்கன்னா அதிகாரம் கிடைக்கிறதுல உங்கள் கையில். அதிகாரம் தற்காலிகது. நீ மறுபடியும் பேச அதிகாரம் தற்காலிகது. இந்த இதில் கண்டிப்பாக இதில் கூட்டணியில் போகலாம், ஒரு 50 சீட்டு கொடுக்கலாம், தேர்தலுக்கு பயங்கரமான பணம் தரலாம். அடுத்தது என்ன? அந்த கட்சியினுடைய அடுத்த நிலைப்பாட்டுக்கு அவர் என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? கூட்டணி கட்சி இருந்துச்சு, கூட்டணி கட்சியில் போய் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிடுச்சு, பிறகு அரசியல் என்ன இருக்குது? யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க? அப்புறம் ஓகே, எந்த கொள்கைக்காக அரசியல் ஆரம்பிக்கப்பட்டோ அந்த கொள்கை இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு வைப்பாங்க இல்லையா, அது அதுவே அந்த கட்சியை வந்து முடிக்கிறது தான் அர்த்தம். அப்படி குறைந்த செயல்பட்டதில் எதிரியும் சமாதானம் பண்ண முடியாது. எஸ்ஆர் நோ தான். அதிமுக கூட்டணி வைக்குமா? முடியாது. அதே மாதிரி தான் அதிமுக திமுக நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்காது. இவ்வளோ தான் அரசியல். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. திமுக கூட்டணி வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா 2 எதிர்த்துருவாங்க. இது 2 எதிர்த்துறதுக்கு ஒரு கட்சி எதிராக இருக்குது. அந்த கட்சி எப்படி இந்த கூட்டணி நிற்கும்? இதுதான் புரியுது அரசியல் தான். ஓகே ஓகே, மும்முனை போட்டு அதிமுக திமுக 50 வருஷம். இன்னொரு மாற்று தேவைப்படும் போது அந்த மாற்று எப்படி வந்து 2 பேரில் ஒரு ஆள்கிட்ட போவாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து ஸ்பேஸையே இப்போ திரு சீமான் அவர்கள் அவ்வளவு தூரம் களமாடி வச்சிருந்த களத்தை விஜய் வந்து தானாக வந்து இப்படி தூக்குறாரு. நான் நம்புகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நாள் இந்த அடுத்த எலெக்ஷன் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு அரசு அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அண்டர்எஸ்டிமேட் தான். ஏன்னா இது மாதிரி நம்ம வந்து விஜய் நான் வந்து கண்கூட பார்த்தல பிரஜாராஜ்யம் கட்சி விஜயோட 2 மடங்கு கூட்டம் முடிஞ்சு திருப்பதியில். இந்த உலகத்தின் இந்தியாவோட இந்த அரசியலே மாற்ற போகிற சிரஞ்சீவினாங்க. ஜெயிச்சார் 18 எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சாங்க. 18 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இந்த விஜய் கட்சியில் விஜய் தான் ஜெயிப்பார். அதுக்கும் வாய்ப்பு குறைவு. மற்ற யாரும் ஜெயிப்பானு எனக்கு தெரியாது. 18 எம்எல்ஏ என்ன நினச்சி கட்சி? ஏன்னா அது அரசியல் என்பது வேறு, படங்கிறது வேறு, நடிப்புங்கிறது வேறு. எம்ஜிஆர் ஏன் சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சோம்? எம்ஜிஆரை சுற்றி இருந்தவரெல்லாம் அரசியல்வாதியாக இருந்தான். எம்ஜிஆரும் 9 வருஷமாக அரசியல்வாதியாக இருந்தார். அதான் நடிகராக இருந்தார். அப்படி எடுத்தோன்னெல்லாம் வரல. விஜயகாந்தும் ஒரு பர்ஃபெக்டிவாக செஞ்சு வந்தார்.
ஆனால் என்னன்னா தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு ஊன்றுகோல் கொள்கை இல்லை. இன்றைக்கி திமுக வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 1000 தான் பாஜக வந்து வந்துடும், எப்படி இருந்தாலும் திமுக நம்மளை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மினிமம் கேரண்டி திமுக தக்க வச்சுட்டா இருக்கு. கொள்கையின் காரணமா? ஆமாம், சமூக நீதி பேசுது. இன்றைக்கி நேற்று முஸ்லீம் லீக் கூட்டத்தில் போயிட்டு தமிழக இஸ்லாமிய பாதுகாப்பு திமுக இந்த மினிமம் கேரண்டி இருக்கும், அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. தருவாங்களா? ஆனால் இஸ்லாமிய சிறைவாசை விடுதலை பண்ணுறாங்களா? இல்லை. ஆனால் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறாங்க. அதிமுக திமுக மாற்றாக தான் ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த கட்சியெலாம் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போணுச்சு. அதே மாதிரி தான் இந்த 2 பேரும் பிடிக்கணும்னு நாம் தமிழ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. மீண்டும் அந்த கட்சி எப்படி 2 பேருக்குள்ள கூட்டணி போகும்னு நினைக்கிறீங்க? போகக்கூடாது. ஓகே, அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன எம்எல்ஏ, இதுவும் வெறும் 5 ஆண்டுகான அதுக்கான அரசியல் அல்ல, இது காலங்காலத்துக்கான அரசியல். இனி இல்லை, ஏதோ ஒரு நாள் இந்த கொள்கை அரசியல் வெல்லும். 2 பேருக்கு மாற்றாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி 2 பேரை கூட்டணி வைக்குங்கிறது அடிப்படை. 2 சீட் வாங்கி ஜெயிங்களேங்க, 2 சீட் அல்ல, ஃபண்டமெண்டல் அரசியல் மாற்றத்தில் போய் எப்படி யோசிப்பாங்க, அப்படியே யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக தான் இருக்கும். ஸோ விஜயாலையும் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விஜய்க்கு என்ன அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு சொல்ல வேண்டியதான் இப்போ இருக்குது. ஆமாம், ஊழலுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை என்னாச்சு? ஊழல் ஒழிப்பு மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலோட நோக்கமாக இருந்தது. இந்தியா முழுக்க அண்ணா ஹசாரே தலைமையில் பெரிய புரட்சி அடிச்சுருந்தாங்க. அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியின் நிலைமை இப்போ என்ன? அதே மாதிரி தான் நீங்கள் விஜய் அப்படி தான் ஆவார். ஊழல்ங்கிறதுலாம் நீங்கள் நினைக்கிற தான் சொன்னேன், அவர் ஊழல் ஒழிக்க போகிறாரு. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு சொல்கிறாரு. இருக்குங்க, ஊழலுக்கே சொல்லிடுறேன். ஊழலை ஒழிப்பது ஒன்று தானே இப்போ சொன்னேன் முந்தான போட்டியில். திமுக அதிமுக மாதிரி விஜய் ஊழல் பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுவார் தெரியுமா? அவங்க கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் யாதவ் சொன்னார்ல, மக்களை பாதிக்காத கொள்கிற அளவுக்கு நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம்னார்ல. இவ்வளோ ஃப்ளோவில் பேசிட்டாரு. எப்படிங்க ஃப்ளோவில் பேச முடியும்? நீங்கள் அரசியல் ஃப்ளோவில் பேசுவீங்க, நீங்கள் அரசியல் ஃப்ளோவா? ஃப்ளோவில் நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் ஒரு பொறுப்பாளருக்கே ஃப்ளோவில் வருவதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? அது இயல்பு. அது ஊழலை ஒழிப்போங்கிறது சாதாரண ஊழல் பண்ணவங்களும் சொல்லுவானா இல்லையா? எந்த கட்சி ஊழல் பண்ண போகிறோன்னு சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்டதில் கூட மக்களை பாதிக்காதே ஊழல் பண்ணுங்கிற எவ்வளோ பெரிய விதமான அரசியல். இதை நீங்கள் வந்து மக்கள் வந்து கண்டுக்காமல் போயிடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா? இதுதான் ஊழலை ஒழிப்போன்னு சொன்ன அவர், மக்களை பாதிக்கப்படாதவையில் ஊழல் செய்யலாங்க அப்படிங்கிறது இவர். இந்த கட்சி எவ்வளோ நாளைக்கு நீ தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைக்கலாம் அப்படியே இந்த உலகத்தினுடைய தமிழ்நாட்டை அரசியல் பெருமாற்றம் வரப்போதெல்லாம் கிடையாது. விஜய் ஒரு இப்போதைக்கான ஒரு 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 ட்ரெண்ட் செட்டர், ஒரு பேசும் பொருளாக விஜய் நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு தெரியுமா? அவர் எந்த போராட்டத்துக்கு வந்திருக்கு? எல்லாத்தையும் வீட்டில் தான் கூப்பிட்டு நடத்திருக்காரு. அதுக்கு காரணம் கொள்கை இல்லாமல் இருப்பதுதான்றீங்க. எங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட RSS, 1980 ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி இன்னைக்கு எங்கே இருக்குது? டாப்பில் இருக்குது. அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்ததா இல்லையா? ஆமாம், காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி இருந்தது. இன்றைக்கி அந்த காங்கிரஸ் எங்கே போணுச்சு? எவ்வளோ பெரிய பெரிய ஜனதா கட்சி உருவானுச்சு, எல்லாம் பெரிய ஐடியாலஜிக்கு எங்கே ஸ்பிட் அவுட் ஆனிச்சு? தொடங்கி ஒன்றுமே இல்லை. இப்போ கட்சி ஒரு நீண்ட கொள்கைக்கான செயல்திறன் வகுத்து நீங்கள் முன்னேறும்போது அந்த கொள்கைக்கான ஆட்கள் வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. இது நடக்கும். பார்க்கலாம். கொள்கை சார்ந்து இயங்குறவங்களால தான் வந்து தொடர்ச்சி நீடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. த சேம் டைம் இது எப்படி வந்து சமூகத்தில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த பேட்டிகளை நம்ம தொடர்ச்சியாக வந்து பேச போகிறோம். எங்களுக்காக வருகை பதிவு மிக்க நன்றி. மிக்க நன்றி.